நீ நான் காதல் சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம முரளி செட் பண்ண ஆட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் சொல்லி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொண்ணை கிட்னாப் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆகாஷை மாட்டி விடுறாங்க. இதை கேட்குற ஆகாஷுக்கும் ராகவுக்கும் கோபம் வருது. யாரோ பொய் சொல்லியிருக்கிறாங்க, அதான் நம்மளை மாட்டி விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேரையும் போட்டு தவன்னு துவைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து அவங்க 2 பேரும் ஓடிடுறாங்க. இப்போ சிவராமன் வந்து பார்த்திங்கன்னா, ஏன் இப்படி பண்ணினீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆகாஷையும் ராகவியும் கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் டக்குன்னு உள்ளார போகுதுற நம்ம அபி வந்து பார்த்திங்கன்னா, இவங்க இதை பண்ணவே இல்லை, கண்டிப்பாக இவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இதை யார் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது முதல் கொண்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாமே வந்து அந்த பாண்டியனோட வேலையாக தான் இருக்கும். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இங்கே 2 பேர்த்தோட ஃபோட்டோவை போட்டு போஸ்டர் நைட்டு ஃபுல்லாக ஒட்டினாங்க, அதை எல்லாமே இவங்க 2 பேரும் தான் சேர்ந்து கிழிச்சு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே அவமானப்படுத்தியிருக்கணும்னா படுத்தியிருக்கலாம். ஸோ அப்பயே அவங்க தான் நம்மளை காப்பாற்றினாங்க, இப்போ மட்டும் அவங்க செஞ்சுருப்பாங்களா என்ன? இது எல்லாமே அந்த பாண்டியனோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம அபி வந்து அப்படியே பிளேட்டை மாற்றிட்டுட்டாங்க. இதனால் முரளியோட பிளானு அப்படியே சொதப்பிடுது. ஆனால் முரளியோட பிளான் என்ன தான் சொதப்பினாலும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இப்படிலாம் உருவாகுதே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமும் நம்ம இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆகாஷும் ராகமும் இனிமேல் இங்கே இருக்க வேணாம், நம்ம கிளம்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிவிட்டு நேராக போயிட்டு அங்கே அபி வீட்டுக்கு போயிட்டு சிவராமன்கிட்ட சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்புறோம், இதுக்கப்புறம் எங்களால் உங்களுக்கு எந்த இடைஞ்சலும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம ஆகாஷ் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொன்னதை கேட்ட உடனே அணுவால் பொறுத்துக்கவே முடியல. என்னத்தான் வாய் வழியாக இல்லை பிடிக்கல அப்படின்னு சொன்னாலும் மனசு ஃபுல்லாகவே நம்ம ஆகாஷ் தானே அணு மனசில் இருக்கிறாங்க. அவங்களால வந்து அழுகையை அடுக்கவே முடியல. அவங்க மாட்டுக்கும் தனியாக போயிட்டு அழுவ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம ஆகாஷும் தனியாக அணுக்கிட்ட வந்து சொல்லிட்டு கிளம்புறாப்புல. ஸோ இதை எல்லாமே நம்ம அபி கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம அக்கா ஆகாஷ் போகிறதுனால தான் அழுகுறாங்க அப்படிங்கிறத வந்து புரிஞ்சிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அக்கா கிட்ட அபி போன உடனே அணு அபியை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தாத்தா பாட்டிக்கிட்டலாம் சொல்லிவிட்டு மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு நம்ம ராகவும் ஆகாஷும் காரில் ஏறி கிளம்புறாங்க. ஸோ அணுவும் அபியும் பார்க்குறாங்க, அணு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி இது தாங்க நடந்திருக்கு. ஆனால் நாளைக்கு தாங்க ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸே இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க போனால் என்ன, இவங்க பின்னாடியே போயிடுறாங்க. நம்ம அபியும் அணுவும் திருப்பி சென்னைக்கே போகிறாங்க. ஸோ அது எப்படி போகிறாங்க, எது போகிறாங்க அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம்.